ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு EduSage சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சைக்காலஜி ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னு எஸ்கே மங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு கேர்ள், ஒரு அத்லெட், ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு கேர்ள் வந்து ஆஃபன் வந்து அடிக்கடி கீழே விழுறாங்க, ஃபாலிங் டவுன். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது கீழே விழுறாங்க. இருந்தாலும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸை. கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அடிபட்டாலும். அதே போல் சிமிலராக ஒரு அத்லெட் என்ன செய்கிறாங்கன்னா, மார்னிங்கே எழுந்திரிச்சு ரெகுலராக ட்ராக்கை விசிட் பண்ணுறாங்க. என்ன சீசன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆட் சீசன்ஸ், எந்த சீசன்ஸ் வந்தாலும் அவங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க, அந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் எல்லாமே, மழையோ புயலோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி மிட் நைட் வரைக்கும் எக்ஸாமினேஷன் அப்ரோச் பண்ணுறதுனால படிக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரை எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு மங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட் மேக்ஸ் அபவ் கேர்ள், இப்போ பார்த்த அந்த கேர்ள், அத்லெட், ஸ்டூடெண்ட் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க பர்டிகுலர் மேனரில். இந்த ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் வந்து மோட்டிவேஷன் தான். ஸோ அவங்க 3 பேருமே மோட்டிவேட்டடாக இருக்காங்க. மோட்டிவேஷன், தே பிஹேவ் ஆஸ் தே டூ பிகாஸ் தே மோட்டிவேட்டட் டு டூ ஸோ. அவங்கள அந்த மாதிரி மோட்டிவேட் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வராங்க. thus may be regarded as something, ஏதோ ஒன்று, which prompts, அவங்கள ஏதோ உந்துது, தள்ளுது, கம்பல் பண்ணுது, எனர்ஜி கொடுக்குது as an individual to act or behave. இந்த மாதிரி பர்டிகுலர் மேனராக பர்டிகுலர் டைமில் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் கோலோ பர்பஸ்க்காகவோ அவங்கெல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மோட்டிவேஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ என்ன வந்து ஒரு இண்டிவிஜுவல் இந்த மாதிரியான எது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, ரியல் ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ் தான் என்ன அது இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களே, அதுக்கு ரீசன் என்ன? ஒன்று அவங்க புஷ் ஆகுது, இல்லைனா புல் அண்ட் இண்டிவிஜுவல் டு மூவ் ஆர் ஆக்ட் ஃபார் அச்சீவிங் ஸ்பெசிஃபிக் கோல். ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக எது வந்து உந்துதல் சக்தியாக செயல்படுது அப்படின்னு கொஸ்டின் வந்தால், சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பை ஐடென்டிஃபையிங் தீஸ் ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ். இந்த ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸஸ் அதுதான் ஒன்று வந்து நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேவைக்காக அவங்க மோட்டிவேட் ஆகுறாங்க. ட்ரைவ், ஏதோ ஒரு உந்துதல், ஒரு மோட்டிவ். இந்த 3 காரணிகளை சொல்கிறாங்க. ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ் என்னென்னா நீட்ஸ், தேவை, ட்ரைவ்ஸ், மோட்டிவ்ஸ். அவங்களுடைய அதுக்கு பின்னாடி உள்ள அந்த மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஏதாவது ஒரு க்ரைம் நடந்துதான் இதுக்கு பின்னாடி உள்ள மோட்டிவ் என்ன, காரணி. ஸோ இது 3 திங்ஸ் தான் சொல்கிறாங்க, நீட், ட்ரைவ், மோட்டிவ். ஸோ நம்ம ஒரு ஒன் பை ஒன்னாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீட்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அடுத்த ட்ரைவ்னா என்ன, நெக்ஸ்ட்டு மோட்டிவ்னா என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு we will move on to நீட்ஸ். இப்போது நீட்ஸ்னால் என்ன? நீட்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, வாண்ட் இல்லைன்னா டிசையர், தேவை அப்படி இல்லைன்னா ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஹியூமனுக்குமே ஹேஸ் டு ஸ்ட்ரைவ் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹிஸ் பேசிக் நீட். எல்லாருக்குமே ஒரு அடிப்படை தேவைன்னு இருக்கும். அவங்கள மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா ஃபுல்ஃபில் ஆகணும்னா, இந்த உலகத்தில் இருக்கணும்னா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் ஸ்ட்ரைவ், கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பேசிக் நீட்ஸ்க்காக. நத்திங் கேன் பி செட் அபவுட் த நம்பர் ஆஃப் அதாவது ஒரு தனிநபர் நீட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. சில ஸ்காலர்ஸ் வந்து நம்பர்ஸில் சொல்கிறாங்க, இவ்வளோ தான், இத்தனை இது இருந்தால் அவனோட நீட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் நீட்ஸ் இஸ் இன்ஃபனைட், அதாவது எண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க அதர்ஸ் ப்ரொவைடட் டெஃபினட் நம்பர். சில ஸ்காலர்ஸ் வந்து ஒரு டெஃபினட் நம்பர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, போதும் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து முரே அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் வந்து 37 நீட்ஸ் இருந்தால் போதும் ஹியூமனுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டில் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், கிளாரிட்டிக்காக டிவைட் ஹியூமன் நீட்ஸ், அதாவது ஹியூமன் நீடை வந்து 2 ப்ராட் கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பயாலஜிக்கல் நீட் அண்ட் சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட். பயாலஜிக்கல் நீடுங்கிறது உடல் ரீதியாக வரும். சோஷியோ சைக்காலஜிக்கல் நீடுங்கிறது சொசைட்டி, நம்மளை சார்ந்த சமூகத்துக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட் we will move on to biological needs. ஸோ பயாலஜிக்கல் நீட்ஸ்னால் என்ன?
நம்மளுடைய உடல் ரீதியான ஆர்கானிக் நீட்ஸ் ஃபால் இன்டு திஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்துடும். தே மே பி ஃபர்தர் கேட்டகரைஸ்ட் அஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பயாலஜிக்கல் நீட்ஸில் நமக்கு என்னென்ன தேவை உடல் ரீதியான, ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் தேவை, அப்புறம் தண்ணி, ஃபுட்டு, இதெல்லாம் பேசிக் நீடு. காற்று, தண்ணி, உணவு, இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபண்டமெண்டல், சர்வைவலுக்கு ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டன்ஸ்க்கு, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இல்லாமல் நம்மளால் இமேஜின் பண்ண முடியாது. we cannot even imagine survival. ஒரு லிமிட்டட் பீரியட் ஃபுட்டு, வாட்டர், ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ இது பேசிக் நீடு. இந்த செயின் ஆஃப் சர்வைவல், எக்ஸிஸ்டன்ஸ், அதர் கேட்டகரி பயாலஜிக்கல் நீட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறாங்கன்னா ரெஸ்ட், டயர்டாக இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கும்போது ஆக்ஷன், ஏதாவது வேலை செய்யணும்னு தோணும். ரெகுலர் எலிமினேஷன், அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம உடலை விட்டு கழிவுகளை நீக்கிறது உடலை விட்டு. இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் ஈவனாக வச்சுருக்கிறது, அதிக நேரம் முடிச்சுட்டு இருந்தால் தூங்குறது, த்ரெட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்லேருந்து பாதுகாப்பு, வெதர், நேச்சுரல் கெலாமிட்டிஸ், வைல்ட் அனிமல்ஸ், இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓவராலாக. ஸோ இது செகண்ட் நீட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, வாட்டர், ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட்டு. செகண்ட் வந்து சர்வைவலுக்காக ரெஸ்ட்டு, அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட் எலிமினேஷன், எல்லாமே இது பயாலஜிக்கல் நீட்ஸ் தான். ஸோ நேச்சுரல் கெலாமிட்டிஸ், வைல்ட் அனிமல்ஸ் கிட்டேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தேர்டு கேட்டகரி பயாலஜிக்கல் நீட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஸ் அர்ஜ். நெக்ஸ்ட்டு, ஆல்தோ இது வந்து எசென்ஷியல், அத்தியாவசியம் இல்லைனாலும் உயிரினம் சர்வைவ் ஆகிறதுக்காக ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு தேவையான தேவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் அர்ஜ் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் விச் லைஸ் இஸ் ப்ராப்பர் க்ரோத். அதாவது ப்ராப்பர் க்ரோத்துக்கு இந்த நீட் தேவையானது அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட், வெல்பீயிங். Moreover, the satisfaction of this need and normal sexual behavior is more essential for a happy domestic. ஒரு மகிழ்வான ஒரு டொமஸ்டிக் லைஃப்க்கு வந்து இந்த பயாலஜிக்கல் நீட் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூட்டி அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஹியூமன் ஸ்பீசிஸ். இந்த உயிரினம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்காக இந்த பயாலஜிக்கல் நீடான செக்ஷுவல் இது வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் நெசசரி அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் கேட்டகரி பயாலஜிக்கல் நீட் என்னன்னா நீட்ஸ் அசோசியேட் வித் த டிமாண்ட்ஸ் ஆஃப் அவர் சென்சஸ். நம்மளுடைய சென்சஸ்க்கான நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் ஆஃப் அவர் சென்சஸ். சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது டூர் போகணும் அப்படின்னு நினைப்போம், க்ரீனரியாக பார்க்கணுன்னு நினைப்போம். ஸோ இதெல்லாம் நல்ல இனிமையான சாங்ஸஸ் கேட்கணுன்னு நினைப்போம். நல்ல விஷுவலைஸ், ஏதாவது பிடிக்காத விஷயத்தை நமக்கு பார்க்க பிடிக்காது. ஸோ தீஸ் சென்சரி நீட்ஸ் இன்க்ளூட் த நீட் ஃபார் ஃபிசிக்கல் கான்டாக்ட். யாரையாவது இப்போ சொந்தக்காரவங்க இல்லைன்னா பிடிச்சவங்கள பார்க்கணுன்னு நினைப்போம். ஸோ சென்சரி ஸ்டிமுலேஷன் அண்ட் ஸ்டிமுலஸ் வேரியபிலிட்டி அண்ட் மேனிப்புலேஷன். ஆல்தோ வி மே நாட் டை, நம்ம செத்துற மாட்டோம். இஃப் யூ டிப்ரைவ்ட் ஆஃப் தீஸ் நீட்ஸ், இது இல்லைன்னா தே ஆர் கன்சிடர்ட் டு பி த எசென்ஷியல். இதுவும் ஒரு தேவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் வெல்ஃபேருக்கும் ஆப்டிமல் க்ரோத்துக்கும் நமக்கு நலனுக்காக இந்த நீட்ஸும் தேவை தான். ஸோ அதை வந்து ஹைராரிக்கலாக ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நீட்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இது இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட்டு சொன்னாங்க. செகண்ட் பாயிண்டில் ரெஸ்ட்டு, ப்ரொடெக்ஷன், அதெல்லாம் சொன்னாங்க. தேர்டு பாயிண்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா செக்ஷுவல் அர்ஜ், அதை சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து சென்சரி, அதாவது அசோசியேட் டிமாண்ட்ஸ் ஆஃப் அவர் சென்சஸ். ஓகேவா? அதுக்கு ஃபோர்த்து பாயிண்ட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ப்ராட் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஃபஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் நீட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா we can list all those needs that are associated with the socio-cultural environment. நம்ம வந்து ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஹியூமன் பீயிங்கை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம தனியாக வாழ பிறந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் அக்வைர்ட் த்ரூ சோஷியல் லேர்னிங். இது எப்படின்னா நம்ம சமுதாயத்தை பார்த்து ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்குறோம் இல்லையா. அதனால் ஒரு
இந்த சொசைட்டிங்கிறது நம்ம பின்னி பிணைந்த ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டில் ஆல்தோ சச் நீட்ஸ் ஆர் நாட் லிங்க்டு வித் த சர்வைவல் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ அது இல்லைனாலும் நம்மளால் உயிர் வாழ முடியும். அது சர்வைவலுக்காக லிங்க் படலைன்னாலும் the species at deprivation of these may lead to a psychological state. இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியர், நம்ம நபர்கள் எல்லாருமே நம்மளை அஃபெக்ட் பண்ணுறாங்க. தேர்பை சீரியஸ்லி அஃபெக்டிங் இஸ் சர்வைவல் அண்ட் வெல்ஃபேர். ஸோ அவங்களுடைய நலன் எல்லாத்துலேயுமே வந்து என்ன அந்த சொசைட்டியும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த சேக் ஆஃப் கிளாரிட்டி, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நீட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, த நீட் ஃபார் ஃப்ரீடம் ஆர் கெய்னிங் இண்டிபெண்டன்ஸ். அதாவது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங், ஒரு லிவிங் பீயிங்கும் ஃப்ரீடமுக்காக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர் ஹஸ் கிரியேட்டட் அஸ் ஃப்ரீ அண்ட் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல். நேச்சர் இயற்கை பொதுவாகவே ஒவ்வொருத்தவங்களையும் ஃப்ரீயாகவும் இண்டிபெண்ட்டாகவும் படைச்சிருக்கு. அண்ட் ரெக்வயர்ஸ் அஸ் டு ரிமைன் ஸோ. என்ன ரெக்வயர் பண்ணுது நம்மக்கிட்டேருந்துன்னா அதே மாதிரி இருக்கவும் அது வந்து நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. தேர்ஃபோர் எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஒரு ஏர்ஜ் இருக்கும். அது வந்து இட்ஸ் அ நேச்சுரல் திங். ஸோ அது அப்நார்மல் கிடையாது. ஃப்ரீயாகவும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது வந்து இட்ஸ் நாட் அ ஃபால்ட். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஃபஸ்ட்டு ஃப்ரீடம், அதே சமயத்தில் செக்யூர்டாக இருக்கணும். எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுவோம், செக்யூராக இருக்கும். நாட் ஓன்லி ஃப்ரம் ஃபிசிக்கல் டேஞ்சர்ஸ்லேருந்து கிடையாது, பட் சோஷியோ சைக்காலஜிக்கல் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்த்தாலும் நம்ம எல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் நினைப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்க அந்த சர்க்கிள்குள்ளேயே இருப்பாங்க. சில பேர் ஃபாரின் கூட போக மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த நீடால் தான் ஃபார் செக்யூரிட்டி வி நீட் அ டிசைரபிள் இமோஷனல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி ஃபார் அவர் வெல்பீயிங். அதனால தான் சில பேர் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் கூடலாம். எக்கனாமிக் செக்யூரிட்டி ஃபார் அவர் வெல்பீயிங். இது செக்யூரிட்டினா எக்கனாமிக், சோஷியல், இமோஷனல் எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த நீட் ஃபார் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ யாராவது எப்படியாவது பிடிச்சா பிடிக்கட்டும், பிடிக்காட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் ஆல்சோ எ நீட் irrespective ஆஃப் ஏஜ். என்ன ஏஜாக இருந்தாலும், வயதானவங்க, சின்ன குழந்தையிலேருந்து, காஸ்ட், கலர் ஆர் க்ரீட், ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்கும். என்னென்னா நம்ம நேசிக்கணும், நேசிக்கப்படணும், டு லவ் அண்ட் டு பி லவ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் அப்பான் ஒன்ஸ் ஏஜ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும் நேச்சரை பொறுத்து. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கும், ஒரு இமோஷனல் கிரேவிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எக்ஸிபிட்டட் யூனிவர்சலி பை ஆல் லிவிங். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளேயும் இந்த இன்ஹெபிட்டடாக யூனிவர்சலி அக்செப்ட் பண்ண ஒரு நீட் தான் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஈவன் அனிமல்ஸ் எல்லாமே வந்து விரும்பப்படுது மற்றவங்களாலையும். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஃபோர்த் பாயிண்ட், த நீட் டு அச்சீவ். ஸோ என்ன ஃபோர்த் நீடஸ், இது எல்லாமே சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸில் வந்துடுது. த ஃப்ரீடம், கெய்னிங் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் செக்யூரிட்டி நீடு, லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஸோ அச்சீவ்மெண்ட், இது எல்லாமே சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட் கீழே வந்துடுது. ஒரு ஸ்ட்ராங் டிசைர் இருக்கும், ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் டிசைர் ஒன்று ஹியூமன் பீயிங்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அது வந்து என்னவாக இருக்கும், மணியாக கூட இருக்கலாம், ஃபேம், புகழ், ரெப்யூட்டேஷன், மரியாதை, ஒரு டிகிரி, பொசிஷன் ஆஃப் மெடல், ஒரு நல்ல ஸ்பவுஸ் கூட, லைஃப் பார்ட்னர், ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட். சில பேர் வந்து ஆன்மீக ரீதியில் போவாங்க இல்லையா. எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் நீடு. நாட் ஓன்லி டு ரைஸ் ஹிஸ் ஸ்டேட்டஸ். இது வந்து ஸ்டேட்டஸை ரைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது சொசைட்டியில். மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி, பட் ஐஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த ஐஸ் ஆஃப் பட் ஆல்சோ ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹி வுட் கெட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அவங்களே வந்து என்ன இன்னர் இதில் வந்து நம்ம ஏதோ அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் இந்த நீடை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து we will move on to fifth point, the need for recognition or social approval. எல்லாருமே ஒரு ரெக்கக்னிஷனுக்காக ஏங்குற ஆட்கள் தான். ஒரு சோஷியல் அப்ரூவல், யாருமே ஏற்றுக்கொள்ளப்படலை, தேச துரோகி அப்படின்னா நம்ம ஒத்துப்போமா, அவங்க வந்து ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நம்ம அப்படி கிடையாது அப்படின்னு. பிகாஸ் சோஷியல் அப்ரூவல் அது வந்து சோஷியல் அந்த நீட்ஸ் கீழே வந்துடும். பயாலஜிக்கல் நீட்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ்க்கு கீழே வந்துடும்.
சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸில் 5th பாயிண்ட் என்னென்னா ரெகக்னிஷன் ஆர் சோஷியல் அப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயுமே இன்ஹெரண்ட்டாக என்ன இருக்கும், ஒரு டிசைர் இருக்கும். என்னை வந்து எல்லாரும் அங்கீகரிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி நல்ல கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அதை மாதிரி டிசைர் பண்ணலாம் டு பி ஒரு ஆர்ட்டுக்காக. அந்த மாதிரி யங் விமன் வந்து அவங்க பியூட்டிக்காக அப்ரிஷியேட் பண்ணப்படணும், வந்து மூவிஸ்லலாம் பார்க்குற மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ குட் மேனர்ஸ்க்காகவும் இல்லை ஹவுஸ் கீப்பிங்காக இல்லை நல்ல பழக்க வழக்கங்களுக்காக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு, எஸ்பெஷலி பை த பியர்ஸ்னால் அவங்க கூட இருக்கிற ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களால். ஸ்டூடெண்ட் மே ஷோ இஸ் டிசைர். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் எக்ஸலாக இருப்பாங்க கிளாஸில். ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, அவங்களுக்கு தேவையான சோஷியல் ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ், அப்ரூவல் எல்லாமே கிடைக்கிது ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ். ஸோ அதனால் அப்ரிஷியேட் பண்ணப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தேவைக்கு கீழே வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6th நீட் வந்து நீட் ஃபார் கம்பெனி. ஸோ சோஷியல் அனிமல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு ஸ்ட்ராங் ஏர்ஜ் இருக்கும் அவங்களுக்குள்ள. என்ன அப்படின்னா சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருப்பாங்க. ரீசன் என்னென்னா இந்த நீட் தான். ஓகே, ஸோ சோஷியோ சைக்காலஜிக்கல் நீடில் த நீட் ஃபார் கம்பெனி. மேன் இஸ் சோஷியல் அனிமல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தனிநபர் கிடையாது, எல்லாருக்கூடையும் சமூக விலங்கு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் மனிதன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சென்ஸ் தட் ஹி ஹஸ் ஒரு ஸ்ட்ராங் ஏர்ஜ் உண்டு வித் இஸ் ஓன் கைண்ட் அண்ட் மெயின்டைன் சோஷியல் ரிலேஷன்ஷிப் வித் தம். அதனால தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். த ரியல் இம்பேக்ட் ஆஃப் திஸ் நீட்ஸ் கேன் பி ஃபெல்ட் பை தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் ஃபேஸ்டு வித். அதாவது இது உண்மையான இம்பேக்ட் யார்கிட்ட தெரியும் அப்படின்னா இந்த சொசைட்டியால் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க இல்லையா, இந்த மாதிரி சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், தனிமையில் இருக்காங்க சில பேர் வந்து. இது ஒரு ஃபிலிம் கூட வந்தது. அங்கே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருப்பாங்க, மேரேஜ் பண்ணி கொடுத்த இடத்துல ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துட்டு மறுபடியும் தனியாக விடும்போது அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க. ஸ்னேகாவோட பிரிவோம் சந்திப்போம் ஒரு ஃபிலிம் கூட நம்ம பார்த்தோம். சில பேர் வந்து சூசைட் கூட பண்ணிப்பாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் நீட் ஃபார் கம்பெனி. ஸோ அவங்க எதுவுமே கொடுக்கலனாலும் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாழணும், எல்லாரும் கூடயும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த தனிமை, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்லாம் அவங்கள இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தான் நீட் ஃபார் கம்பெனி. சில பேரால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர். ஸோ 7th பாயிண்ட் சோஷியோ சைக்காலஜிக்கல் நீடில் செல்ஃப் அசர்ஷன்னா ஒன்றும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்ஹெரண்ட் டிசைர் இருக்கும். எப்பப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போல்லாம் ரூல் பண்ணுவாங்க, இல்லைனா மற்றவங்கள டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இது எஸ்பெஷலி இது எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இந்த டாமினேட்டிங் நேச்சர். அதோட இன்டென்சிட்டி வேணால் மாறுபடும் பர்சன் டு பர்சன், ஆனால் அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிச்சுவேஷன் வரும்போது தெரியும். ஏஜ், ஸ்ட்ரென்த்து, ஸ்டேட்டஸ் இதை பொறுத்து வர்றது கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் மே ஷோ இட் இன் டீலிங் வித் தேர் ஜூனியர்ஸ் கிட்ட அந்த மாதிரி அவங்களோட டாமினேட் பண்ணுவாங்க, ஜூனியர்ஸ் கிட்ட சீனியர்ஸ். நெக்ஸ்ட்டு சர்வன்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி அதட்டுறது, டாமினேட் பண்ணுறது, கத்துறது, அந்த மாதிரி. சில பேர் லைஃப் பார்ட்னரை கூட இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு அப்படி இல்லைன்னா முடியல அப்படின்னா குழந்தைங்கிட்ட காமிப்பாங்க. வைல் அதர்ஸ் மே எக்ஸிபிட் டுவர்ட்ஸ் தேர் பெட்ஸ். எதுவுமே இல்லைன்னா அவங்க பெட்ஸ் கூட காமிப்பாங்க, பெட்ஸ் கிட்ட காமிப்பாங்க. அந்த அதட்டுறது, அந்த மாதிரிலாம் டாமினேட் பண்ணுறது, ரூல் பண்ணுறது. அதை ஈவன் இன்அனிமேட் திங்ஸ், அந்த டால்ஸ், பிக்சர்ஸ் கிட்டலாம் கூட அந்த மாதிரி பேசிட்டு என்ன செய்வாங்க, அந்த நேச்சரை வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. திஸ் நீட் டு அசர்ட் ஒன் செல்ஃப் கிவ்ஸ் பர்த் டு ஒன் இம்பார்ட்டன்ட். இந்த நீட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வழிகோலிடுது. என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மோட்டிவ் என்ன அப்படின்னா பவர் மோட்டிவ். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்கலாம் மேக்ஸிமம் பவரில் இருக்க பார்ப்பாங்க. ஓகேவா, பவர் மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. which works as a strong determinant of one's personality and behavior. இது வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியும் பிஹேவியரையும் டிட்டர்மைன் பண்ணுது. இந்த செல்ஃப் அசர்ஷன் அப்படின்னாலே டாமினேட்டிங் நேச்சர், ரூல் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியை ஸ்ட்ராங் டிட்டர்மினண்ட்டாக காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சோஷியோ சைக்காலஜிக்கல் நீடில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ட்ரைவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். த நீட் ஃபார் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 பாயிண்ட்ஸ்.
8th பாயிண்ட் வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, தன்னை வெளிப்படுத்துறது, இல்லைன்னா தன்னை உணர்றது, ஆக்சுவலைசேஷன், நம்ம யார் அப்படிங்கிறத உணர்றது, அதுவும் ஒரு தேவை தான். ஒரு இன்ஹெரண்ட் நமக்குள்ளே இருக்குது அந்த கிரேவிங் அப்படிங்கிறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நம்மளுடைய செல்ஃபை நம்ம யாருன்னு காமிக்கிறது, ஆக்சுவலைசேஷன் ஆஃப் அவர் ஓன் பொட்டென்ஷியாலிட்டிஸ், நம்மளுடைய திறமைகளெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒரு இண்டிவிஜுவல் வந்து போயட்டாக இருக்கலாம், மியூசிஷியனாக இருக்கலாம், பெயிண்டராக இருக்கலாம், அந்த திறமைகள்லாம் அவங்களுக்குள்ளே மறைந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டிசைர் டு ஹாவ் ஹிஸ், நம்ம டேலண்ட்டை எப்படியாவது எக்ஸிபிட் பண்ணணும், நர்ச்சர் பண்ணதுன்னா அதுக்கான ரூட்டில் வந்து அவங்க பயணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நல்ல ட்ராயிங் பண்ணுறாங்கன்னா அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணி அவங்களுடைய ஆர்ட்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நர்ச்சர் பண்ணுறது. அவங்க சுமாராக தான் இருப்பாங்க, பட் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதே லைனில் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டிசைர், அதுவும் ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அந்த நீட்ஸ்க்கு வரும் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனில். வி வாண்ட் டு அடிக்வேட், அதனால் அடிக்வேட் போதுமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுவாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் பொட்டென்ஷியல்ஸ். ஸோ அதை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ வி ஸ்ட்ரைவ். அதனால் லாஸ்ட் வரைக்கும் அவங்க வந்து அதுக்காக போராடிட்டே இருப்பாங்க அண்ட் ஆர் நாட் ஹாப்பி. அவங்க போராடினது கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அன்டில் வி கெட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் செல்ஃப். அதனால தான் சில கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, படிச்சுட்டே இருப்பாங்க, எக்ஸாம் 1 மார்க் 1/2 மார்க்கில் விட மாட்டாங்க, போராடிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன, ஆஸ்பிரன்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னது, இந்த நீடுக்கு அண்டரில் தான் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா, நீட்ஸை வந்து 2 ப்ராட் கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பயாலஜிக்கல் நீடு, செகண்ட் ஒன் வந்து சோஷியோ சைக்காலஜிக்கல் நீட்ஸ். அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ட்ரைவ்ங்கிற டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.